Hello everyone, welcome to CAD Nest. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம AutoCAD 2021 வெர்ஷனோட டிராஃப்டிங் டூல்ஸ், மோடிஃபைட் டூல்ஸ் அண்ட் ஐசோமெட்ரிக் வியூ டிராயிங்ஸ், 2D டிராயிங்ஸ், 3D மாடல் டிராயிங்ஸ் அதெல்லாம் பார்த்து வந்துருக்கிறோம். அண்ட் டூல் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அதுன்றதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். அந்த வகையில் இப்போ நம்ம வந்து 2Dயில் ஒரு பேசிக் டயக்ராம் ஒரு லைன் எடுத்து அது பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு இப்போ AutoCAD 2020 வெர்ஷன் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு இன்டர்சர்ஃபேஸ் இப்படி இருக்கும். ஓகேங்களா, நம்ம ஸ்டார்ட் டிராயிங் வந்து இங்கே கொடுத்தோம்னாக்கா ஃபைல் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபைல் ஓப்பன் ஆகும். அங்கே கூட கொடுத்துக்கலாம், இல்லை கண்ட்ரோல் எண்ட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி ஒரு பேஜ் செட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இங்கே இந்த இமேஜ் இருக்கிறது பாருங்க. இப்போ இந்த இமேஜ் தான் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இது எந்த பக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கணும், ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம வந்து இது டோட்டல் இது வந்து 65 இருக்கும், ஹைட் 15 அண்ட் தென் 20, 10, 15 and then 10 length எடுத்து ஹைட் வந்து இங்கே 10 எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆறு சர்க்கிள் இது ரேடியஸ் வந்து 10 mm கொடுத்துருக்காங்க. அந்த ஹைட் இது 15 and then அந்த இது லென்த் வந்து 32.5 இருக்குது. ஓகே, எல்லாம் ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த டயக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் ஹேண்ட் டு ரைட் ஹேண்ட் சைடு வரேன். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் சைடில் எனக்கு வந்து டைமென்ஷன் லாஸ்ட் ஈஸியாக எனக்கு கனெக்ட் பண்ணுறதுக்காகும். ஸோ தட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எனக்கு லைன் கமெண்ட் வேணும் இருக்கிறது. எல்லா லைன் கொடுத்தவொடனே எனக்கு லைன் கமெண்ட் வருது. ஸோ தட் நான் 0,0 அண்ட் கொடுத்து என்டர் கொடுத்துருவோம். எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருச்சு. இப்போ நான் வந்து ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். ஆர்த்தோ ஆன் பண்ணிட்டோடனே எனக்கு அது வந்து 90 and 0 டிகிரியில் தான் இருக்குது எனக்கு லைனு. ஓகே, இப்போ எனக்கு வந்து லென்த் வந்து அவங்க வந்துட்டு எனக்கு 65 என்ட்ரு இருக்குது. ஸோ தட் டோட்டலாக வந்துட்டு எனக்கு இங்கே பாருங்கள், இங்கே வந்துட்டு எனக்கு ஃபிலேட் இது வந்து கிளியராக காமிக்கிறேன். ஓகே, இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு இங்கே இருக்குது தெரியுமா, இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு 65 இருக்குது. எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வேணுமா இருக்கிறது. ஸோ தட் இது ரேடியஸ் வந்து 5 mm பண்ணியிருக்கிறாங்க. அதனால் நான் 5 mm கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 70 mm ஒரு லைன் ட்ராப் பண்ணிக்கிறேன். 0,0 கொடுத்து என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு அண்ட் தென் இப்போ நான் வந்துட்டு 0,0 ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இப்போ எனக்கு வந்து 70 வேணுமா இருக்கிறது. 17 கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். ஓகே, அண்ட் தென் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு அதே கமெண்ட் வருது. இப்போ நான் திருப்பி 0,0 அண்ட் கொடுத்து எனக்கு அந்த ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு அந்த கமெண்ட் திருப்பி ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நான் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து அது 20 இருக்குது, 20 போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு இப்போ இந்த டைமென்ஷன் எனக்கு வேணுமாச்சு. இந்த டைமென்ஷன்ஸ்க்கு எனக்கு வேணுமா இருக்கிறது நான் என்ன பண்ண போகிறேன், இப்போது இது ஒரு கேல்குலேஷன்ஸ் இருக்குது, அது பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு 32.5 இருக்குது. ஸோ தட் இந்த லைன் வந்து எனக்கு இங்கே டேஞ்சென்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் 8 ப்ரெஸ் பண்ண உடனே நமக்கு கேல்குலேட்டர் ஓப்பன் ஆகுது. ஷார்ட்கட் ஃபார் கேல்குலேட்டர் ஓப்பன் வந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது சைடில் இருக்கிறேன். ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு இந்த டைமென்ஷன்ஸ் எவ்வளோ இருக்குது, 32.5 இருக்குது. ஸோ 32.5 அண்ட் அது இருக்குது மைனஸ் எடுத்துக்கணும். இப்போது இந்த இங்கே இருக்குல்ல, இந்த 25 மைனஸ் 7.5 எனக்கு வந்து இப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்கா 32.5 மைனஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைமென்ஷன், இந்த ரெண்டு டைமென்ஷன் மைனஸ் பண்ண உடனே எனக்கு வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு ஒரு லைன் கிடச்சிச்சு. இப்போ எனக்கு 7.5 வந்துருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ண கமெண்ட் வரும். ஸோ தட் என்ன பண்ணுறேன், எல்லா எண் கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆக மாக்குறது. இப்போ எனக்கு அது வந்து 7.5 இருக்குது. 7.5 இங்கே இண்டிகேட் பண்ணி என்டர் கொடுத்துறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இப்போ லைன் வந்து அது வந்துட்டு 20 இருக்குது. 20 என்டர் ஆனால் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இந்த லைன் வந்துட்டு எனக்கு 20 கேட்டிருக்காங்க. லென்த் விடுத்து 20 கொடுத்து என்டர் கொடுத்தேன். அண்ட் தென் இப்போ எனக்கு டவுன் போர்ஷன் நான் ட்ராப் பண்ணணும். அது வந்து எனக்கு 10 mm இருக்குது. ஓகே, 10 mm அண்ட் தென் சைடு இப்படி வந்துட்டு எனக்கு 5 mm இருக்குது. 5 அண்ட் தென் நெக்ஸ்ட்டு டாப் போர்ஷன் எனக்கு 10 mm இருக்குது. 10 கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த சைடில் வந்துட்டு எனக்கு இந்த பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த பாயிண்ட் இது வந்து எனக்கு 10 mm இருக்குது. 10 கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு ஓகே, இதாகிடுச்சு. இப்போ நான் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போது எனக்கு லைன் கமெண்ட் ஒன்று வந்துச்சு. லைன் கமெண்ட் எடுத்துக்கிட்டு இந்த பக்கம் வந்து இப்போ எனக்கு வந்து எனக்கு இங்கே 15 கேட்டிருக்காங்க. இங்கே வந்து எனக்கு 15 என்டர் ஆனால் ஸ்பெசிஃபை பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து இப்போது இந்த ஆங்கிள் எனக்கு இங்கே டேர்ன் ஆகிருக்கு இல்லையா, இந்த டேர்னிங் ஆங்கிள் வந்து எனக்கு தெரியல. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த F8 ஆஃப் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து F8 ஆஃப் பண்ணிட்டோன்னு இது ரெண்டுத்தையும் இது டேன்ஜென்ட் பண்ணி எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த லைனை வந்துட்டு நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, காப்பின்னு கொடுத்துட்ட உடனே இந்த லைன் எனக்கு காப்பி அண்ட் தென் என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே இது பேஸ் பாயிண்ட் எனக்கு இங்கே வந்து இது எவ்வளோ mm கிட்டிருக்காங்க, இங்கே வந்துட்டு எனக்கு 15. ஸோ இப்போ லைன் இங்கே இருக்கதா, இங்கே வந்து எனக்கு வந்து 15 mm இருக்குது. ஸோ தட் நான் என்ன பண்ணுறேன், இது பேரலாக வச்சுட்டு எனக்கு 15 என்டர் பண்ணிக்கிறேன். 15க்கு ஓகே
15 என்டர் அண்ட் கொடுத்துட்டோன்னே எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு இப்போ வந்து இந்த 2 லைனும் நான் இப்போ ஜாயின் பண்ணுறேன். எனக்கு இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இதே மாதிரி நான் ஃபுல் ட்ரா பண்ணுறதுக்கு போது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆஃப் செட் எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா. ஆஃப் செட் பண்ணிக்கிறேன். அது காப்பி பண்ணிக்கிறதால எனக்கு சீக்கிரமாகும். இந்த லைன் எடுத்துன்னு என்டர் ஸ்பெசிஃபை பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இங்கேருந்து எனக்கு இந்த லைன் எவ்வளோ வேணுமா இருக்குதுனாக்கா எனக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 15 சொல்லிட்டு. ஸோ தட் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து எனக்கு வந்து 15க்கு ஒரு லைனு என்டர் அண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். அண்ட் தென் டாப் போர்ஷன் வந்து எனக்கு 10 mm வேணுமா இருக்குது. ஸோ தட் இப்போ நான் வந்துட்டு இங்கே 10 mm விட்டுறேன். அது கேல்குலேட் பண்ணுறதுனாக்கா எனக்கு வந்து இப்போது 15 இந்த 10 இருக்குது. ஸோ தட் என்ன பண்ண போகிறேன், இப்போ டோட்டல் 25 கொடுக்குறேன். இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இங்கே 25ன்றது வேணும். இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு அது 25ன்றது வேணும். ஸோ தட் நான் என்ன பண்ணால் 25 என்டர்ன்னு கொடுத்துட்றேன். ஓகே. எனக்கு அந்த பாயிண்ட் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து எனக்கு இந்த பாயிண்ட் அது ஆல்ரெடி அப்யூஸ் ஆகுது, எனக்கு ஜாயின் ஆகும் 15ன்றதால். ஓகே. எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் ட்ரிம்ன்ற கமாண்ட் எடுத்துகிட்டு என்டர் கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து இந்த போர்ஷன் வேண்டாம், இந்த ட்ரிம் பண்ணிடுறேன். அண்ட் தென் இப்போ எனக்கு டாப் போர்ஷன் வேண்டாம், இந்த போர்ஷன் ட்ரிம் பண்ணிடுறேன். அண்ட் தென் பாட்டம் போர்ஷன் எனக்கு வேண்டாம். ஓகே. ட்ரிம் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு லைன் இது வேண்டாம். ஓகேங்களா. இந்த போர்ஷன் இருக்கிற மாதிரி நம்ம இப்போ வந்து இங்கே ட்ரா பண்ணியாச்சு. அண்ட் தென் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணணும். ஸோ தட் நான் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். லைன் எடுத்துக்கணுன்னே லைன் கமாண்டில் இப்போ வந்து நான் 0,0 கொடுத்துட்டு என்டர் கொடுக்குறேன். லைன் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. லைன்ன்றது ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கணும். எனக்கு வந்து இப்போ 0,0 கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கணும்னா எனக்கு இப்படி வருது. எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு 32.5 இருக்குது. ஓகே. 32.5ன்றது வந்துட்டு நான் ஆர்த்தோ ஆன் பண்ணிக்கிறேன். 32.5 எனக்கு வந்து அது காமாண்டுக்கு இருக்குது. நான் வந்து அது ஃபுல் ஸ்டாப் பதில் காமாண்ட் கொடுத்து டைமென்ஷனில் இண்டிகேட் பண்ணியிருக்கிறேன். ஓகே. 32.5ன்னு சொல்லிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிடுறேன். அண்ட் தென் பாருங்கள், எனக்கு இப்போ அந்த லைன் வந்து அட்டாச்சாக இருக்குது. அது ஆல்ரெடி பண்ண மாதிரி. அப்போ நம்ம டயக்ராம் கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு வந்து ஹைட் எனக்கு வந்து 15 வேணுமா இருக்குது. 15 இண்டிகேட் பண்ண உடனே எனக்கு வந்து எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் சர்க்கிள்ன்ற ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். சர்க்கிள் எடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட் இந்த சர்க்கிள் வந்து எனக்கு கிளிக் கொடுத்துறேன். நம்ம சர்க்கிள் ஆல்ரெடி ட்ரா பண்ணும்போது நம்ம வந்து ரெடியஸாக தான் இருக்கும். டயமீட்டர் வேணுமாச்சுனாக்கா டின்னு கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எனக்கு அது வந்து 10 வேணுமா இருக்குது. 10 என்டர் கொடுத்துறேன். ஓகே. நம்மளுக்கு அந்த சர்க்கிள் ட்ரா ஆகிடுச்சு. ஓகே. இப்போ நம்மளுக்கு லாஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு ஃபினிஷ். இப்போ நம்ம 80% முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இன்னும் 10% ஃபில்லட் அண்ட் தென் டைமென்ஷன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நான் ஃபில்லட்க்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி FILன்னு கொடுத்தோன்னே நம்ம ஃபில்லட் யூஸ் பண்ணுவோம். AutoCADல நம்ம யூஸ் பண்ணும்போது ஜாஸ்தி ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஃபில்லட்னு கொடுத்துட்டோன்னே இல்லை நம்பர் ஆஃப் ஆப்ஷன் எனக்கு காமிக்குது. அதை வந்து நான் ரேடியஸ்ன்னு கிளிக் பண்ணிக்கிறேன். ரேடியஸ் கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து ரேடியஸ் 5 mm இண்டிகேட் ஆகிருக்குது. 5 கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்போ செலக்ட் தி ஆப்ஜெக்ட்னு கேட்குது. இப்போ எனக்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு ஆகணும். அந்த ஆப்ஜெக்ட் எடுத்துன்னு போன உடனே அது டைரக்ட் ஆகுது. ஸோ தட் நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிற உடனே எனக்கு அதே டைமென்ஷனுக்கு ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த டாப் போர்ஷனுக்கு காமிச்சிருக்கிறாங்க. ஓகே. இதெல்லாம் ஆயிடுச்சு. இப்போ எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்து ட்ரிம்ன்ற ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கணும். ட்ரிம் எடுத்துக்கணும். என்டர் கொடுத்துக்கணும். ஏன்னாக்கா எனக்கு இங்கே பாருங்கள் இந்த லைன் இருக்குது. இந்த லைன் ஓகே. அண்ட் தென் இந்த லைன் வந்து ரெண்டுமே டிலீட் பண்ண முடிச்சு. ஓகே. எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம வந்து இதுக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கலாம். டைமென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து பாயிண்ட் இது டைமென்ஷன் இங்கே இருக்குது. இதில் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். பட் ஆனால் லீனியராக அலைன்டான்னு செக் பண்ணுறதுக்கு ஆகாது. ஸோ தட் நம்ம இங்கே போய்ட்டோம்னாக்கா நம்மளுக்கு லீனியர் அலைன்ட் ஆங்குலர் பர்டிகுலர் இது என்னன்றதால டைமென்ஷன் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். பார்த்துக்கோங்க. லீனியர்னாக்கா எனக்கு வந்து இப்போ பாயிண்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது தெரியுமா, அதுதான் லீனியர்னு சொல்லுவோம். கொஞ்சம் கிராஸ் இந்த கிராஸ் பொசிஷன் எல்லாம் அலைன்டுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு வந்து அந்த இப்போ எனக்கு வந்து இங்கே ஃபில்லட்டாக இருக்குது. ஸோ தட் இந்த பாயிண்ட் வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே. 70. ஓகே. இந்த டைமென்ஷனில் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த ஃபில்லட் வரைக்கும் எடுத்துருந்தேன் இந்த இடத்துல. ஸோ தட் அதோட வேல்யூ 5 mm தான் இருக்குன்றதை வந்து அசியூம் பண்ணிக்க நம்ம பண்ணணும். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து லீனியர்ன்றத ஒரு போர்ஷன் எடுத்துக்கணும். இப்போ வந்துட்டு எனக்கு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு இந்த டைமென்ஷன் நெக்ஸ்ட்டு எடுத்துகிட்டு லீனியர் எனக்கு இங்கேருந்து இதுக்கு 5 mm இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஓகே. நெக்ஸ்ட் டைமென்ஷன் சூஸ் பண்ணுறோம். இந்த பாயிண்ட்லேருந்து அண்ட் தென் எனக்கு வந்து இங்கே இருக்குது இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு 20. ஓகேங்களா. ஸ்பெசிஃபை ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எனக்கு இந்த டவுன் போர்ஷன் ஓகே இந்த போர்ஷன் கொடுத்துருவோம். இந்த பாயிண்ட்லேருந்து அண்ட் தென் இந்த பாயிண்ட் வரைக்கும் எனக்கு 20. நெக்ஸ்ட் இந்த போர்ஷன் ஓகே. நெக்ஸ்ட் வந்து இப்போ எனக்கு சர்க்கிள் இது கொடுத்துடலாம். சர்க்கிள் இது வந்து ஹைட் எவ்வளோ இருக்குது, இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு 15.
ஓகே. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு 32.5 ஓகேங்களா. இது வந்து நான் வந்து 32.5ன்றது வந்து நான் காமன் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுன்றதை நம்ம போக பார்க்கலாம். நெக்ஸ்ட் டைமென்ஷன்ஸில் வந்து இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது இந்த லைனுக்கு, இந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு. ஓகே. எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நம்ம வந்து எல்லாமே லீனியர் இதெல்லாம் நான் கொடுக்க வேண்டியதாச்சும் அதெல்லாம் கொடுத்துட்டோம் செக் பண்ணிக்குவோம். ஓகே, எல்லா டைமென்ஷனும் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது கொடுக்கலாம். லீனியர் இங்கே போய் இந்த பாயிண்ட்லேருந்து எனக்கு இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு 15 மார்க் எடுத்து. ஓகே. நெக்ஸ்ட் இந்த போயிட்டு இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு எனக்கு 10 mm இருக்குது. ஓகே, 10 இண்டிகேட் ஆகிடுச்சு. ஆப்வியஸாக இது 15 mm தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம பேசிக் டயக்ராம் லைன் யூஸ் பண்ணிக்கி எப்படி ஷார்ட்கட் பண்ணுறதுன்றதை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கிரியேட் பண்ணிக்கி அதுக்கப்புறமா இங்கே இந்த கிரியேட் பண்ணிக்கி இது கேல்குலேஷன் வந்துச்சு. டோட்டலாக எனக்கு 32.5 கொடுத்துருந்தாங்க. இந்த 25 32.5 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 7.5ன்றது வந்துச்சு. அந்த லைன் 7.5 கொடுத்து நெக்ஸ்ட் 20 20 10 5 10 அன்றதை இண்டிகேட் பண்ணும். அதே லைன் ஜாயின் பண்ணி இதை ஆஃப் செட் பண்ணிக்கணும். இந்த லைன்லேருந்து திருப்பி இந்த டைரக்ஷன் ஆஃப் செட் பண்ணிக்கணும். இவ்வளோ தான் பேசிக் டயக்ராம். நெக்ஸ்ட் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இன்னொரு டயக்ராம் நம்ம சந்திப்போம். Until then, this is signing off. Santosh P. CAD NEST RR nagar. Thank you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள்.